மிலாடி நபியை முன்னிட்டு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக தஞ்சையில் இந்து பெண்களுடன் இஸ்லாமிய பெண்கள் இணைந்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பழச்சாறு மற்றும் வாழைப்பழம் வழங்கினார்கள். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான மிலாடி நபியை முன்னிட்டு மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டும் வகையில் தஞ்சை கீழவாசல் பூமாலை ராவுத்தர் சாலையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு நிசம்பசூதனி வடபத்திர காளியம்மன் கோவிலில் ஆவணி வெள்ளிக்கிழமை சிறப்பு வழிபாடுக்கு வந்த சிறுவர் சிறுமிகள் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு எலுமிச்சை பழச்சாறு, ரோஸ் மில்க், பாதாம் பால், செவ்வாழைப்பழம் மற்றும் ஐஸ்கிரீம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. சார்பின்மை மற்றும் சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சமய வேறுபாடுகளை கடந்து மக்கள் அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தஞ்சையில் உள்ள ஜோதி அறக்கட்டளை தொண்டு நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த இறைப்பணியில் இஸ்லாமிய பெண்கள் தங்களையும் இணைத்துக் கொண்டு கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பழச்சாறு வழங்கியதை கண்டு பக்தர்கள் மத வேற்றுமை இல்லாமல் புன்னகையுடன் பழச்சாறு வாங்கி பருகி சென்றனர். கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு இந்து மற்றும் இஸ்லாமியர்கள் இணைந்து குளிர்பானங்கள் வழங்கி தாகம் தீர்த்த சம்பவமானது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.